இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இலவச பட்டா வழங்கு சம்பந்தமாக தமிழக அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், யார் யாரெல்லாம் இந்த பட்டா பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தற்போது இது சம்பந்தமாக வெளியான அறிவிப்புகள் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியான அறிவிப்புகள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா அதற்கான வழிகாட்டு நெறிமுறைன்னு சொல்லிட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. சென்னை பெருநகர பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, சென்னை தவிர்த்து மற்ற இடங்களில் வசிப்பவர்கள் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதிகளில் 29,187 மற்றும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் 57,084 என மொத்தம் 86,271 பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 2025 டிசம்பர் 31 வரை அமலில் இருக்கும் எனவும் அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா இதற்கு விண்ணப்பிப்பவர்கள் அனைவருக்கும் தகுதியானவர்களான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அவர்களுக்கெல்லாம் பட்டா வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பட்டா யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் விட்டுருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பட்டா யாருக்கெல்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சேபம் இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு தான் இந்த பட்டா வழங்கப்பட சொல்லியிருக்காங்க. விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை இது சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இதில் யார் யாருக்கெல்லாம் பட்டா வழங்கப்பட மாட்டாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலை புறம்போக்கில் வசிப்பவர்கள், மேய்ச்சல் நிலம், கோவில் நிலம் மற்றும் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலங்களில் வசிப்பவருக்கெல்லாம் இந்த பட்டா வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சென்னை பெருநகர் பகுதிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படும். மற்ற மாவட்டம் மற்ற இடங்கள்லாம் 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கு இந்த பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 3 லட்சத்துக்கு குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவச பட்டா வழங்கப்படும். சுமார் 86,000 பேருக்கு அடுத்த 6 மாதங்களுக்குள் பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த 6 மாதத்திற்குள் கண்டிப்பாக இவர்களுக்கெல்லாம் தகுதியானவர்கள் யாரெல்லாம் பார்த்துட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் பட்டா வழங்குவது சம்பந்தமாக வெளியான முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.